ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா லாக்டவுன்ல நிறைய பேர் உங்க வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ண முடியாம ஸ்ட்ரீட்ஸ்லயோ இல்ல ஷெட்ஸ்லயோ பார்க் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் நானும் என்னோட வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல பார்க் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 60 days லாக்டவுன் அப்புறம் என்னோட வெஹிக்கிளை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணுன்றதை நான் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் முதல்ல என்னோட காரை அன்லாக் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் காரை அன்லாக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1ல் உங்களோட காரை தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட காரோட டோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே அசாடியஸ் கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஏன்னா இந்த 50 to 60 days லாக்டவுனில் என்ன இருக்குன்னா ஏசிலேருந்து மேபி லீக்கேஜஸ், அப்படி இல்லைனா நீங்கள் லாக்டவுன் முன்னாடி எதனா உள்ள ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதனா விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அது என்ன ஆகுனா க்ளோஸ்லேயே இருந்ததுனால உள்ளே ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஸோ அந்த கேஸ் என்ன ஆகுனா நீங்கள் உள்ளே போய் உட்காந்தோடனே அது ஒரு ஸ்மெல் க்ரியேட் ஆகும். அந்த ஸ்மெல் நீங்கள் டேரெக்டாக இன்னேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப டேஞ்சர்ஸ் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் உங்களோட டோர்ஸை 4 டோர்ஸையும் ஒரு 5 minutes ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஸ்டெப் 2, போனட்டை ஓப்பன் பண்ணணும். டிரைவர் கேபினில் இருக்க இந்த போனட் லிவரை புல் பண்ணுங்கள். போனட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல சத்தமாக அதை ஒரு 2 முறை நல்லா தட்டுங்க. ஏன் இதை பண்ணுறோன்னா நம்ம உள்ளே எலி இல்லை இன்செக்ட்ஸு இல்லை பாம்பு அந்த மாதிரி எதனா உள்ளே இருக்கலாம். ஏன்னா லாக்டவுனில் மேபி இதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட சேஃப்டி பர்பஸுக்காக இதை நீங்கள் பண்ணுங்கள். ஸ்டெப் 3, போனட்டை ஓப்பன் பண்ண பிறகு ஜஸ்ட் ஃபிசிக்கலாக நீங்கள் பேட்டரி கனெக்ஷன்ஸ், அப்புறம் இன்ஜின்லேருந்து போகிற சென்சார் கனெக்ஷன்ஸ், அந்த ஒயர்ஸு ஃபிசிக்கலாக நீங்கள் பாருங்கள். எதனா இந்த எலி அந்த மாதிரி எதனா கடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா டிஸ்கனெக்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே பாருங்கள், கை வச்சு பாருங்கள். ஸ்டெப் 4, ஆயில் லெவலை செக் பண்ணணும். உங்கள் டிப்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் லெவல் மேக்ஸிமமில் இருக்கா இல்லை 50% ஆஃப் ஆயிலில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. லோ லெவல் ஆயில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டெப் 5, இன்ஜினோட கூலண்ட் லெவல். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். இதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த கூலண்ட் போகிற பேசேஜ் லைனில் லீக் இருந்துச்சுன்னா அந்த கூலண்ட் ட்ரெயின் ஆகி கீழே போயிடும். ஸோ அதில் கூலண்ட்டே சுத்தமாக இருக்காது. ஸோ கூலண்ட் இல்லாத டைமில் நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜின் சீக்கிரமாக சீஸ் ஆயிரும். அதே மாதிரி ஆயில் லெவலும் சுத்தமாக இல்லைனா இன்ஜின் சீஸ் ஆயிரும். ஸோ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கூலண்ட் லெவலையும் இன்ஜின் ஆயில் லெவலையும் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸ்டெப் 6, உங்களோட கார் கீயை போட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு இக்னிஷனை ஜஸ்ட் நீங்கள் ஆனில் வைங்க. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண வேணாம், இக்னிஷன் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு உங்களோட காரோட டேஷ்போர்டோட கிளஸ்டரில் பாருங்கள் இதுனா வார்னிங் சிம்பிள் வருதான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேட்டரி நீங்கள் செக் பண்ணலாம். பேட்டரியோட லெவல் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதேமாதிரி ஆயில் லெவல் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஃபியூல் லெவல் செக் பண்ணுங்கள், ஃபியூல் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணுங்க. தென் வேறு எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் எதனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் நியர்பை இருக்க ஷோரூம்லையோ இல்லை ஒர்க் ஷாப்பையோ வெஹிக்கிளை டோ பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போய் அங்கே சர்வீஸுக்கு விடலாம். ஸ்டெப் 7, உங்களோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட கஸ்டரில் எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லைன்னா உங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் கிளஸ்டரை வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா கிளஸ்டரில் என்ன பிளிங்க் ஆகுதான்றதை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தென் இப்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஐடியலில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இன்ஜினை ஒரு ஐடியலே ஒரு 5 minutes நீங்கள் வார்ம் அப் பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஏன்னா பிகாஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே சம்பில் இருக்கும். நீங்கள் சடனாக இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கியர் போட்டு வண்டி எது பண்ணிங்கன்னா ஆயில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 minutes அதை விட்டுருங்க. ஸ்டெப் 8, உங்களோட ஏசியை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு ஏசியோட ஃபேன் ஸ்பீடை ஃபுல் ஸ்பீடில் வச்சுங்க. யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால என்ன ஆகும்னா ஒரு ஸ்மெல் க்ரியேட் ஆகும். ஜென்ரலாக ஏசியை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஓப்பன் கண்டிஷனில் டோர்ஸில் ஓப்பன் கண்டிஷனில் இருக்கிறதுனா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஏசி அதே மாதிரி ஒரு 5 minutes நல்லா ரன் ஆகட்டும். ஸ்டெப் 9, நம்மளோட ஃப்ரண்ட் சைடில் இருக்க அந்த காரோட போனட்டை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்ஜினோட டிரைவ் பெல்ட் அது எந்த டேமேஜும் இல்லைன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் அப்படியே ஃபிசிக்கலாக பார்த்துக்குங்க எந்த டேமேஜும் இல்லைன்றதை பார்த்துட்டு தென் உங்களோட போனட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 10, உங்களோட 4 டயர்லேயுமே காற்று இருக்கான்றதை செக் பண்ணுங்க. லோவாக இருந்துச்சுன்னா
நியர்பை இருக்க பங்க்ஸில் வந்து நீங்கள் வந்து காற்று வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேண்ட் பிரேக் வெஹிக்கிளை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கீங்களான்றதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு தென் ஹேண்ட் பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் பிரேக் ஜாமாக இருந்துச்சுன்னா ஹேண்ட் பிரேக்கை வந்து பிடிச்சிக்கிட்டு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் பிடிச்சி ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ ஹேண்ட் பிரேக் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த 11 ஸ்டெப்பையும் கண்டிப்பாக உங்கள் வெஹிக்கிளை செக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வெஹிக்கிளை நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். ஹேவ் அ சேஃப் ஜர்னி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.